மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்த விவசாயிகளை போலீசாரும் துணை ராணுவமும் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் விரட்டியடித்த பரபரப்பு காட்சிகள்தான் இவை. விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கும் சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அமைச்சருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் டெல்லி சலோ என்ற பெயரில் விவசாய சங்கங்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டன. திட்டமிட்டபடி பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுத்தனர். டிராக்டர்கள், ஜேசிபிகள், கார்கள் என சாலையே ஸ்தம்பித்து போகும் அளவுக்கு படையெடுத்து சென்றனர். சுமார் 2000க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் கூடாரங்கள் கட்டி விவசாயிகள் கூட்டம் கூட்டமாக டெல்லி நோக்கி சென்று கொண்டே இருந்தனர். ஆனால் விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைவது தெரிந்து முன்கூட்டியே டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் ஆகிய 3 மாநில எல்லைகளும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. விவசாயிகளை தடுக்க கான்கிரீட் ஸ்லாப், பேரிகார்டுகள் போட்டு சாலையை மறித்து வைத்திருந்ததோடு முள் கம்பிகளை போட்டும் இரும்பு கம்பிகளை நட்டும் வைத்திருந்தனர். ஆனால் போலீசாரும் துணை ராணுவமும் என பெரும் படையே குவிக்கப்பட்டிருந்த நிலையில் விவசாயிகள் தடுப்புகளை தாண்டி முன்னேறி செல்ல முயன்றனர். அப்போது போலீசார் வந்து தடுத்து நிறுத்த முயன்ற நிலையில் விவசாயிகள் ஆத்திரமடைந்து கற்களை வீசி எறிந்தனர். புல்லட் ப்ரூஃப் கவசம், ஹெல்மெட்டுகள் என தயார் நிலையில் இருந்த போலீசார் பதில் தாக்குதல் நடத்த பேரணி வன்முறையாக மாறி கலவரம் வெடித்தது. இதனை அடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பேய்ச்சி அடித்தும் விவசாயிகளை விரட்டினர். சில விவசாயிகள் பயந்து ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடினாலும் சிலர் கையில் கிடைத்த கட்டை மற்றும் கம்புகளை எடுத்து போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதால் பதிலுக்கு தடியடி நடத்தி விரட்டும் நிலையும் ஏற்பட்டது. இதனால் பஞ்சாப், ஹரியானா மாநில எல்லையான ஷாம்பு என்ற பகுதி முழுவதும் பரபரப்பின் மையமாக மாறியது. போலீசார் வீசிய கண்ணீர் புகை குண்டுகளால் அந்த இடம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. போலீசாரிடமிருந்து தப்பிக்க விவசாயிகள் அங்குமிங்கும் அலைந்து ஓடியது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் ஒரே இடத்தில் கூடியதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கார்கள் ஸ்தம்பித்து போய் சாலையிலேயே பல மணி நேரமாக காத்திருக்கும் சூழல் உருவானது. டெல்லிக்குள் நுழைய வேண்டும் என்ற முனைப்பில் விவசாயிகள் ஆக்ரோஷமாக இருந்த நிலையில் போலீசாரும் அதே ஆக்ரோஷத்தில் கட்டுப்படுத்த முயன்றதால் இரு தரப்புக்கும் இடையே வன்முறையாக வெடித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது நடந்தவற்றை மீண்டும் நினைவுபடுத்தும் வகையில் காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் போராட்டம் காரணமாக டெல்லி விமான நிலையம், செங்கோட்டை, மெட்ரோ நிலையம் என பல இடங்களில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் விவசாயிகள் தொடங்கியிருக்கும் இந்த போராட்டம் பாஜகவுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.